வணக்கம் நண்பர்களே. எதுக்கு இந்த ஓன் வாய்ஸ் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி கப்பு ஜெயிச்சுட்டாங்க. 18 வருஷம் கழிச்சு ஆர்சிபி மேட்ச்சில் கப்பு ஜெயிச்சுட்டாங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி ஃபேன்ஸு லைவாக மேட்ச் பார்க்க போயிட்டு, அந்த இடத்துல 11 பேர் கூட்ட நெரிசலில் இறந்து போயிட்டாங்க. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, கப்பு ஜெயிச்சவங்க அவங்களோட கெரியரை பார்த்துட்டு இப்போ அவங்க போயிட்டாங்க. ஆனால் மேட்ச் பார்க்க அந்த ஆர்சிபி ஃபேன்ஸுங்க மேட்ச் பார்க்கறதுக்காக லைவாக போனவங்க இந்த 11 பேர் இறந்து போயிட்டாங்க. இப்போ உங்கள் குடும்பத்துங்களுக்கு இறந்து போனவங்களோட குடும்பத்துக்கு என்ன இழப்பீடு கொடுத்தாலும் அந்த உயிருக்கு ஈடாகாது. உங்களை பெற்று எடுக்கிறதுக்கு ஒரு அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பெற்று வளர்த்து உங்களை படிக்க வைக்கிறதுக்கு அந்த அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு மற்றவர் உயர்வுக்காக நீங்கள் இப்படி போராட மாட்டீங்க. நாளை வர ஜென்ரேஷன் உங்களை பார்த்து கற்றுக்கணும். இந்த மாதிரி ஒரு நடிகருக்காகவோ ஒரு பிளேயர்ஸுங்களுக்காகவோ ஃபேன்ஸாக இருக்கலாம். அது நம்ம மனசோட இல்லை ஏதாவது நம்ம வீட்டிலையே கேக்கு வெட்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒரு பார்ட்டி செலிப்ரேஷன் பண்ணி அதோட முடிக்கணும். இப்படி லைவாக போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போய் உயிரை விட்டது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பிள்ளைங்க எப்படியெல்லாம் உயரணும், எப்படியெல்லாம் ஃபேம் ஆகணும் அப்படின்றத ஓடிட்டுருக்காங்க. இந்த ஊனமற்ற பிள்ளைங்க நிறைய பார்த்துருக்கோம் வீடியோவில். கையில்லாதவங்க கலெக்டராக உட்கார்றாங்க. அந்த மாதிரியான எண்ணத்துலலாம் இப்போ குழந்தைங்க முன்னேறணும். அதுக்கான வழியை பாருங்கள். நாளை வர ஜென்ரேஷனுங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் உங்களோட கெரியரில் உங்களோட எந்த ஒரு படிக்க ஆசை இருக்கோ, டாக்டராகவோ கலெக்டராகவோ இல்லை வக்கீலாவோ, அதுக்கான முயற்சி அதுக்கான எஃபெக்டை போட்டு நீங்கள் முன்னேறி வர்றதை பாருங்கள். ஒரு நடிகர்களுக்காக இந்த பிளேயர்ஸுங்களுக்காக குரல் கொடுத்து கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து போயிட்டு நீங்கள் சர்வசாதாரணமாக நான் இவரோட ஃபேன்ஸு நான் அவரோட ஃபேன்ஸுன்னு சொல்லி நீங்கள் போயிட்டு எல்லாத்தையும் பார்க்குறீங்க பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஆனால் அந்த பிளேயர்ஸோ இல்லை அந்த நடிகரோ இவங்க கவலைப்பட போகிறது கிடையாது. உங்களை பெற்றவங்க தான் கவலைப்பட போகிறாங்க. ஒரு நாளும் அவங்க எவ்வளோ ஆசையோடு காத்திருந்திருப்பாங்க. இன்றைக்கி 12வது படித்த பொண்ணு ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டரோட பொண்ணு ஒன்று, இந்த மாதிரியெல்லாம் அவங்க அப்பா இன்னைக்கு மீடியாவில் கதறதை பார்த்தா அப்படியே ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்க பொண்ணு இறந்து போச்சு. அவங்க அப்பா மடியில் வச்சுட்டு அவங்க அப்பா பேசுகிறத கேட்டால் அவ்வளோ ஒரு மன வருத்தமாக இருக்குது. அந்த ஸ்டேடியத்தில் 50,000 பேர் மட்டுமே இடம் இருக்கிற இடத்துல 3 லட்சம் பேரை இந்த கவர்மெண்ட் எப்படி இதை அலோவ் பண்ணாங்க? அதுக்கான ஃபெசிலிட்டியை செஞ்சுட்டு டிக்கெட்டு கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் 11 பேர் உயிர் போச்சு. இனி அந்த குடும்பத்துங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்லி அவங்கள ஆறுதல் படுத்துறதுன்னு யாருக்குமே தெரியாது. அதனால் சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. இனி வர காலகட்டத்தில் நீங்கள் உயர்றதையும் நீங்கள் முன்னேறதையும் இதை பற்றி இந்த நோக்கத்தோட உங்களோட காலத்தை கடந்து செல்லுங்க. யாருக்காகவும் நீங்கள் குரல் கொடுக்க வேண்டாம். உங்கள் தாய் தகப்பனை நல்லா பார்த்தா